4ஆம் அதிகாரமா 3 இப்போதும் கர்த்தாவே, என் பிராணன் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிற பார்க்கல சாகிறது நலம். அவருடைய உண்மையான ரூபத்தை காட்டுறார். தீர்க்கதரிசி தான், தேவனுடைய ஊழியக்காரன் தான், ஜெபிக்கிறவர் தான். அவர் ஜெபத்துக்கு பதில் வருது, அற்புதங்கள் நடத்துது. ஆனாலும் எப்படிப்பட்டவர்? குறை உள்ளவர். நம்ம வாழ்க்கையில், ஊழியக்காராகிய நம்முடைய வாழ்க்கையில், ஐயா நான் ஒன்று கற்றுக்கொண்டேன். என்ன தெரியுங்களா? நான் எந்த அளவுக்கு ஒரு சபையின் மூப்பனாக, ஒரு சபையின் ஊழியனாக, ஒரு சபையின் பாஸ்டராக எந்த அளவுக்கு நான் இந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கிறேனோ அதே அளவுக்கு தான் என் சர்ச்சு வளரும். எனக்கு மீறி சர்ச்சு வளர முடியாது. நான் மன்னிக்கிற பாஸ்டா இருப்பேன். ஆனால் என் சபையில் இருக்கிற மக்கள், ஆண்கள் பெண்கள், அந்த கிருபையை வாங்கி மன்னிக்கிறதை என்னன்னு ருசிப்பார்கள். இந்த ஏரியாவில் உங்களுக்கு குறைவு இருந்தால் காண்ட்டு சொல்லுங்கள். வெளியே சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளே சொல்லுங்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த விஷயத்தில் உதவி வேணும். He will help you. நாலாம் வசனத்தை ஆண்டவர் பேசுகிறார் மறுபடியும். நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ? இத்தனை பாடங்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து எத்தனை பாடுகள், லெசன் ஆஃப்டர் லெசன். ஆண்டவர் இன்னும் கேட்கிறாரு, என்ன போல நீ மாற மாட்டாயா? நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது கிறிஸ்து போல மாறுவதற்கு. கிறிஸ்து நம்ம போல ஆக்குறதுக்கு இல்லை, அவரை போல நாம் மாறுவதற்கு. இல்லை, சில சமயம் நமக்கு உள்ள ஒரு மனசு தோணுமா, ஆண்டவரே இந்த ஒரு பாவம் தானே, அது விட்டுறலாமே. எத்தனை 35 பாவத்தை விட்டு வந்திருக்கு, இந்த ஒன்று தான் இருக்கு, அதாவது இப்படியே இருந்துட்டு போட்டு நீ காணாம இருந்துங்க. சொல்லியிருக்கீங்களா? இனிமேல் சொல்லுவீங்க, ஏன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சொல்லியிருக்கிறேன், அதனால தான். ஐயா, நீ நல்லா உத்து பாருங்க. பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறத விட பாவத்தை வாஞ்சிக்கிற இந்த பொல்லாத சரீரம். அதனாலதான் பவுல் எழுதினார் 7ஆம் 8ஆம் ரோமர்ல, I am a wretched man that I am. தமிழ்ல முடியாது, நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை விடுவிக்க முடியும்? அப்போஸ்தலன் பவுல் சாட்சி கொடுத்திருக்காரு. அப்புறம் கடைசியில் முடிக்கிறாரு, கிறிஸ்துனால இப்படி விக்டர் ஓவர் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். முற்றிலும் ஜெயம். எஸ், இயேசு கிறிஸ்து மூலமாய் முற்றிலும் ஜெயமுள்ளவனாய் ஆவேன். அப்பேற்பட்ட அருமையான ஆண்டவர் நம்மோடு கூட நம்ம லெவல் வந்துடுறார். அவரு உங்க லெவல்ல பணத்தை பார்க்க மாட்டார், ஜாதி பார்க்க மாட்டார், படிப்பை மாட்டார். வாட் லெவல் யூ ஆர், தேர் he will come. அஞ்சாம் வசனம், 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்தை சம்பிக்க போகிறதை எப்படி சினிமாவாக காட்டுறாங்க ஐயா, டிவி சினிமாவை காட்டுறாங்க. குடிசை போட்டு பார்த்துட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு இருந்தாலும் உள்ள வைராக்கி இருந்தா, இல்லை நான் இங்கே தான் உட்காந்து பார்க்கணும், எனக்கு பார்க்கணும் எப்போ அவங்க கைகள்லாம் வரா போகுது. ஆடா ஆண்டவர், தான் பார்க்கிறதுக்கு அதன் நெடலில் உட்கார்ந்திருந்தார்.
யோனாவுடைய தலையின் மேல் நிழலுண்டா இருக்கும். அவர் ஆண்டவருக்கு சப்போர்ட் என்ன அனுப்புறாரு? ஆமனுக்கு. ஆமா, அது வேற, அது முளைச்சு வந்து நல்லா கொடை மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன வருது? தீர்க்கதரிசிக்கு என்னென்னமெல்லாம் அனுப்புனா பாடம் படிப்பார். ஆறாம் கடைசியில் பாருங்க. ஆமனுக்கின் மேல் யோனா மிகுந்த, அந்த மேல இப்படி அண்ணாந்து பார்த்தா அந்த ஆமனுக்கு பார்த்துருக்கீங்களா? கொட்டையில பார்த்துருக்கீங்களா? அது பார்க்கும்போது எல்லாம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரு புழு வரும். நான் உங்களை சிரிக்க வச்சாலும் அப்பப்போ சிந்திக்க வைக்கிறேன். ஆகும். மறுநாளில் கிழக்கு விழிக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். இப்போ நம்ம அந்த பூச்சி பார்த்து என்ன பண்ணியிருப்போம்? உடனே ஒரு உபவாசம் போட்டு பூச்சியே நாசமாக போக இல்லைங்க, அப்படித்தானே? இயேசு நாமத்தில் பூச்சியை சபிக்கிறேன், ஒன்றும் ஆகாது. பூச்சி ஊறிட்டே இருக்கும், இலை கடிச்சிட்டே இருக்கும், ஓட்டை விழுந்துட்டே இருக்கும். நீ கத்த வேண்டியதா, நாசமாக போ, கொள்ளையில் போ, அதில் போ, இதில் போ, எங்கேயும் போகாது. ஏன்னா உன்னை டெஸ்ட் பண்ணால். பூச்சி கட்டளையிட்டார், அரித்து போட்டு அதனால காய்ந்து போயிட்டு. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான, அது போதாது, பூச்சி இலையும் போச்சு, பூச்சியும் போச்சு. இப்போ கிழக்கிருந்து சூடு காற்று வேற வருது. இந்த மாதிரி ஊழியம் நடத்திருக்கீங்களா? திரும்பின பக்கமெல்லாம் முள்ளு. இந்த மாதிரி ஊழியத்தை மாட்டிருக்கீங்க? எங்க பார்த்தாலும் ஒருத்தராலும் சப்போர்ட் பண்றது இல்லை. அப்புறம் தான் இவர் இந்த வசனத்தை சொல்றார், 6ஆம் அதிகாரம். நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கலாம், சாகிறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க, வாடுறதுக்கு விட மாட்டேன்றீங்க, ஊழியம் பண்ணுறதுக்கு விட மாட்டேன்றீங்க. ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே? ஊழியத்துக்குன்னா புறப்பட்டு வந்துருந்தேன், மாதம் கரெக்டாக ஒரு 5000 ரூபா அனுப்பிச்சிட்டு இருக்க வேண்டியதானே, அதுலேயே நிறுத்தி வச்சிடுறீங்க. திடீர்னு வருது, திடீர்னு கட்டாயி போயிடுது. அப்புறம் மறுபடியும் நான் உபவாசம் போட வேண்டியதாக இருக்குது. என்ன ஊழியம் ஆண்டவரே? ஒரு இயக்கமாவது பா, நீங்கள் உத்தம ஊழியம் பண்ண இன்னையிலேருந்து நாங்கள் உங்களை புழுப்பொரு இடத்துக்கு ஒருத்தரும் வர மாட்டேங்கிறாங்க. நானும் எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கி ஒரு மிஷின் கூட, இந்த ராஜா சொல்ராஜ் இருக்காரு, அந்த ஆளும் அதை விட மோசம். உண்டா இல்லையே சொல்லுங்க? மனசுக்குள்ள வருதா இல்லையே சொல்லுங்க? உங்களுக்கு வந்ததோ இல்லையே தெரியும், எனக்கு வந்து. 9ஆம் வசனம். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? அவரும் சும்மா இருக்கிறது இல்லை, இவனை நோண்டிட்டே இருக்கிறது. இப்ப இப்படி சொன்னா இப்படி இருக்கு எரிச்சல். அதுக்கு பாருங்க, பதில் பாருங்க. யோ ஆண்டவரே, சாக விடலாம், இந்த ஆள் எதுக்கு ஊழியத்து கூப்பிட்டீங்க? நினைக்கிறேன் இந்த புத்தகம் பிறகு சிலர் ஊழித்து விட்டு போயிருவீங்களாட்டு. போகாதீங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவர், நடத்துவார், போஷிப்பார், கைவிட மாட்டார். துபாயில் நல்ல வசதியாக இருந்துட்டு ஊழியத்து புறப்பட்டு நானே என் மனைவி கூட்டிகிட்டு அக்கல்ல பைபிள், தமிழ் பைபிள். அப்போ எங்கள் இது கொஞ்சம் பரவாயில்ல. அப்போ அன்னைக்கு இருந்த பைபிள், துபாயில் தமிழ் பைபிள் கிடைக்கல. அதனால் அங்கே பழைய பைபிள் எங்கள் அன்னைக்கு போயிடுச்சு, கிழிஞ்சு போன பைபிள் அதை எடுத்து இங்கே வச்சுட்டு நான் என் மனைவியும் பைபிளும் போகிறோம்.
எங்கள் அண்ணன் மூத்த அண்ணா அவர் வேண்டாம், ஊழியத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னார். ஆனால் நாங்கள் மீறி போகிறோம். அவரும் இன்னொரு அரபி, அந்த ஆள் வக்கீல், துபாயில் கோர்ட்டில் ஒரு சீனியர் வக்கீல். அப்புறம் அவர் கேட்குறாரு, அந்த அரபி கேட்குறாரு எங்கள் அண்ணா கிட்ட, நாங்கள் போகிறோம். உன் தம்பி எங்கே போகிறோம்? எங்கள் அண்ணன், அவன் நாசமாக போகிறேன். இப்போ சிரிக்கிறேன், ஆனால் அன்னைக்கு என்னால் சிரிக்க முடியல, தெரியுமா? அப்படித்தான் நாங்கள் ஒளி ஆரம்பித்தோம். நாசமாக போகிறோம் தீர்க்கதரிசனம் கேட்டு. அதே அண்ணன் சில வருஷங்களுக்கு பிறகு நான் சிஐஜி பங்களாவில் இருக்கும்போது வந்திருந்தார். டேய், பங்களாவில் இருக்கிறியா? ஏன் காத்துட்டு இருந்தீங்களா? இந்த தேவன் உன்னை சிறுமப்படுத்தினால் நிச்சயமாய் உன்னை உயர்த்தி நிறுத்துவார். பயப்படாதே. இந்த மாதம் அதை செய்வார், இந்த வருஷம் அதை செய்வார், நீ எதிர்பார்த்த நேரத்தில் அதை செய்வார். கைவிடவே மாட்டார். ஐயா, இந்த அளவுக்கு பேசுகிறோமா முடியாத நிலைமை நேற்றுக்கு முன்னாடி என் ஹெல்த் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க உற்சாகம், அவர் கொடுத்துருக்க தைரியம், அவர் என்னை உற்சாகப்படுத்துகிற விதங்கள், இதோ நான் பேசிட்டு இல்லை, அவர் என்னை உற்சாகப்படுத்துறதுனால. அந்த பாஸ்டர் அந்த 2 பாடல் பாடும்போது கதறிக்கதே அழுதுனாங்க. ஆண்டவரே, என்னை கூடவா, என்னை கூடவா, என்னை கூட வைக்கிறீங்க. உமக்கு துரோகம் செய்தவனா, உமையா மாத்தணும்னா, நீங்க அந்த மாதிரி உங்களை தாழ்த்தி உண்ணுமலாக்கி பாருங்க. ஒரு பெரிய சந்தோஷம் பரலோகத்திலிருந்து வரும், பரிசுத்தாவின் மூலமாய் வரும். அந்த சந்தோஷம் யாரும் பிடுங்க முடியாது, ஒருத்தர் எடுக்க முடியாது. ஏனால் தேவனிடத்து வருகிற மகிழ்ச்சி அது. நாலாம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தில், நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருக்க நல்லது நான் என்றார். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும். பாருங்க என்னென்னமெல்லாம் சொல்றார் ஆண்டவர், எத்தனையெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். ராத்திரியில் அழிந்து போனதுமான ஆமனுக்காக இப்படி கஷ்டப்படுறீங்க. என்னவோ நீ பெரிய தியாகி மாதிரி. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேர். இந்த ஆளு ஆரம்பத்தில் ஆத்துமா ஆதாயம் என்ற பாஸ்ட் மாதிரி தெரிஞ்சது இல்லை. போக போக ஆண்டவர் புழு அனுப்பி, அதை அனுப்பி, இதை அனுப்பி, காத்து அனுப்பி, ஆத்துமா ஆதாயமே போச்சு. ஆத்துமா ஆதாயம் பண்ணுங்கிறது ஆண்டவர் அந்த எண்ணிக்கையே சொல்றார். 120,000 பேர். இப்போ அது இந்த முடுமண்டைக்கு உரைச்சதா தெரியல, மரமண்டை. என்ன இந்த 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 அதிகாரம் முடிஞ்சது எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கா. என்ன டிசப்பாயின்ட் தெரியுங்களா? என்ன ஆனா இருந்தாரு மனம் திரும்புறாரா இல்லையா? சினிமா பார்த்தீங்கன்னா சுபம்னு வரும், எண்டு. இதுல எண்டு அதிலிருந்து என்ன தெரியுது? தேவனை முழு மனதோடு பற்றிக்கொள், உன்னுடைய எண்டு அவர் வார்த்து கொள்ளுவார். அறகுறை அல்ல. 1972ஆம் வருஷம் ஆண்டவர் என்னை ஊழியத்தை கிடைச்ச போது ஆண்டவர் என்னை ஒரு பொருத்தனைப்பட்ட சொல்லி பிரசங்கத்தின் மூலம் என்னோட பேசினார். அப்போ நான் செய்த பொருத்தனை என்ன தெரியுங்களா? ஆண்டவரே,
இப்போ நான் ஊழியத்துக்கு வருகிறேன். நோ டர்னிங் பேக். திரும்பி பார்க்க மாட்டேன். இப்போ 45 வருஷம் அந்த வார்த்தையை நிலைநிறுத்த திரியேக தேவன் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நோ டர்னிங் பேக். இனி உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன், பணத்தை திரும்பி பார்க்க மாட்டேன், மதிப்பை திரும்பி பார்க்க மாட்டேன். அதே மாதிரி கலாத்தியர் 2:20, I am crucified with Christ, nevertheless I live, yet not I, but Christ liveth in me. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி யாரு? இனிமேல் இயேசுவே. சில புதிய முகங்களை பார்க்கிறேன். இயேசு நாமத்தில் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிற நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சபை வளர்ச்சி, அந்த குடும்ப வளர்ச்சி, அந்த பொருளாதாரத்தை கர்த்தர் கூட்டி தரப்போறார் என்று உங்களை உற்சாகப்படுத்துவார். அவர் நல்லவருக்கு, இவரை போல தேவையில்லை. அன்புள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். அதனால தான் அந்த கத்தோலிக்க ஃபாதர் அவர் என்ன அவ்வளவாய் மதிக்கிறனா, அவருடைய ஒவ்வொரு பாட்டுகளும் மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோ புதிதாயிருக்கும். எழுந்துன்னு பாடலாமா? மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை. அவை ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே, ஐயா ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், நல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலையோரும் புதிதாயிருக்கும், அவை காலையோரும். எங்களுக்கு சமாதானம் ஒன்று பண்ணும் தண்டனையோ உண்மையே விழுங்கவையா. ஐயா, எங்களுக்கு சமாதானம் ஒன்று பண்ணும் தண்டனையோ
உம்மேல விழுந்ததையா, ஐயா உம்மேல விழுந்ததையா, ஐயா உம்மேல விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், இறுக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலையோடு புதிதாயிருக்கும், அவை காலையோடு புதிதாயிருக்கும். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. எங்களது மீறுதலால் காயப்பட்டீர், நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோ. ஐயா தழும்புகளால் சுகமானோ, ஐயா தழும்புகளால் சுகமானோ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவையா, அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரால் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரால் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா தினம் தினம், ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உன் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும்.